ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் மூடி போட்டு இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இது நியூ மாடல் பர்ஸை எப்படி மாற்றுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு ஒரு ரோலுக்கும் கம்மியாக தான் ஒயர் தேவைப்படும். இதுக்குள்ளே ஒரு மொபைல் ஃபோனு, சின்ன காயின் பர்ஸு தாராளமாக வைக்க முடியும். இப்போ இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். மூடி போட்டு இந்த பர்ஸை நம்ம பின்ன போகிறோம். ஸோ ஒரு பக்கத்தில் ஒரு அடி ஒயரை எக்ஸ்ட்ராவாக விட போகிறோம். மிஸ்டேக்கே இல்லாமல் ஈஸியாக ஒரு பக்கத்தில் ஒரு அடி ஒயர் எப்படி விட்டு இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 15 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்திருக்கேன். இப்படி எடுத்து ஒரு அடி ஸ்கேலில் அளந்துக்கோங்க. அளந்து கரெக்டாக இந்த இடத்துல மார்க் வச்சுக்கோங்க. மார்க்கர் எடுத்து இந்த மாதிரி மார்க் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் வச்சு பின்னோன்னா மிஸ்டேக்கே இல்லாமல் நம்மளால் பின்ன முடியும். இப்போ இந்த மார்க்ல இருந்து மீதி 3 அடி ஒயர் இருக்கு இல்லையா, அதை இப்படி ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? ஒரு பக்கத்தில் ஒரு அடி அளந்து நம்ம மார்க் வச்சுருக்கோம். இந்த மார்க்கில் இருந்து மீதி 3 அடி ஒயரை ஈக்குவலாக மடிச்சிருக்கோம். அவ்வளோதான். இப்போ மடித்து வச்சுருக்கிற ஒயர் இருக்கட்டும். அடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை 1, 1.5 அடி லெஃப்ட் சைடு விட்டுக்கோங்க. நம்ம பேஸ் எத்தனை லைன் பின்ன போகிறோமோ அத்தனை லைன்லையும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ஒயரை வந்துட்டு விடணும். ரன்னிங் ஒயரை 1.5 அடி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது ரன்னிங் ஒயர். இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர். ஒரு பக்கம் ஒரு அடி அதிகமாக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயர். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடுறேன். ரன்னிங் ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் சைடு போகிற 2 ஒயரில் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் எடுத்து போடணும். போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு கூடை எப்படி பின்னுவோம் அதே மாதிரி தான். ஆனால் ஒரு பக்கத்தில் ஒரு அடி ஒயர் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கும். லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயர் இருக்கும். ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். மேலே ஒரு ஒயர், கீழே ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். இதுதான் ஒரு பக்கத்தில் ஒரு அடி அதிகமாக விட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி செக் பண்ணும்போது இன்னொரு ஒயரோட கார்னர் வந்துட்டு இந்த மார்க் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருக்கணும். இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு அடி ஒயர் அதிகமாக விட்டு பின்னிருக்கோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிற ஒயரும் கீழே இருக்கிற மாதிரி தான் வரணும். அதாவது ஒரு அடி ஒயர். சப்போஸ் உங்களுக்கு மேலே வர மாதிரி இருக்குன்னா பரவாயில்ல, அப்படியும் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா எல்லா ஒயரையுமே மேல் பக்கத்தில் ஒரு அடி அதிகமாக இருக்கிற மாதிரி விடணும். ஒரு பக்கத்தில் ஒரு அடி அதிகமாகவும் கீழே ஒரு அடி அதிகமாகவும் விட்டிங்கன்னா மூடி உங்களால் பின்ன முடியாது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு பின்னிங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் பின்னலாம். இப்போ 2வது ஒயரை மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு விட்டுட்டு இங்கே இருந்து இந்த ரன்னிங் ஒயர்லேருந்து 1 இன்ச்சு இப்படி கீழே இறக்கி மடித்து இப்போ ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாயின் பண்ணோன்னா அப் அண்ட் டவுன் வராது. நீங்கள் இந்த மாதிரி பின்னுறதை விட எல்லா ஒயரையுமே மார்க் வச்சு பின்னிங்கன்னா கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் பின்னலாம். இப்போது 2வது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். 3வது ஒயர்லேருந்து நான் மார்க் வச்சே பின்னிக்கிறேன். அதுதான் ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு அடி ஸ்கேலில் அளக்கிறோம். கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கரில் மார்க் வச்சுக்கிறேன். நீங்கள் ஸ்கெட்ச் பென் இருந்துச்சுன்னா அதுலேயும் மார்க் வச்சுக்கலாம். மார்க் வச்சுட்டு இதிலேருந்து மீதி 3 அடி இருக்கு இல்லையா, அதை இப்படி ஈக்குவலாக மடிக்கிறேன். மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி செக் பண்ணணும். ஒரு ஒயரோட கார்னர் கரெக்டாக ஒரு அடி மார்க் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கில் படணும். சப்போஸ் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மார்க்கில் இன்னொரு ஒயரோட கார்னர் இருக்கணும். இதே மாதிரி அடுத்து 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணுறது வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புரியலன்னா ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் ஒரு அடி ஒயர் அதிகமாக விட்டு மார்க் வச்சு மடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஒரு அடி அதிகமாக விட்டுருக்கோம் இல்லையா, அது எந்த பக்கத்தில் இருக்கோ அடுத்த ஒயரையும் அதே பக்கத்தில் ஒரு அடி ஒயர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். மாற்றி மாற்றி வச்சிடாதீங்க. இப்போ அடுத்து 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். வீடியோஸை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கிளியராக புரியும். ஏன்னா நிறைய சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாமல் போகும். புரியாத ஸ்டெப்பை ஒரு முறைக்கு 2 முறை பார்க்கணும். ஓகேவா? பர்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக்குக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் புதுசாக நிறைய மாடலில் ஹேண்ட்பேக்லாம் எப்படி பின்னுறதுன்னு வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.
நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரி செக் பண்ணும்போது ஒயரோட கார்னர் வந்துட்டு மார்க்கில் படுற மாதிரி இருக்கணும். சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒயர்ஸை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அடி மார்க் வச்சுட்டு பின்னுங்க. இப்போ நான் மார்க் வைக்காமல் இந்த நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு அடி அதிகமாக விட்டுட்டு எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கத்தில் ஒரு அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு இப்படி ஒரு ஒயரையும் நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். மூடி போட்ட கூடைக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ எல்லா ஒயர்ஸையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 15 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணிவிட்டேன். எந்த ஒயரை இப்போ நீங்கள் எடுத்து செக் பண்ணாலும் கரெக்டாக ஒரு பக்கத்தில் ஒரு அடி ஒயர் அதிகமாக இருக்கும். இப்போது எல்லா ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு பக்கத்தில் ஒரு அடி ஒயர் அதிகமாக நம்ம விட்டு பின்னியிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசையும் சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 2 வரிசையும் இப்போ நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒயர் நம்ம எவ்வளோ விட்டோமோ அதே அளவுக்கு அளந்து ரைட் சைட்லேயும் இந்த ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மேலே 2 வரிசை கீழே 2 வரிசை பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு லைனில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு வரிசையில் எவ்வளோ விட்டோமோ அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த 2வது வரிசையில் ஒரு 5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் ஃபஸ்ட்டு வரிசையில் எவ்வளோ விட்டோமோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து 3வது வரிசை பின்ன போகிறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2வது வரிசை. ஓகேவா? லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயரை கரெக்டாக அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். ஃபஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு மற்ற 2 வரிசையில் ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவில் இருக்கணும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. மூணாவது வரிசையில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து கீழே 2 வரிசை பின்ன போகிறோம். இந்த பேஸை இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் 2 வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு எப்பவும் போல் ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இப்போ அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. சென்டர்லேருந்து ஒன் சைடு எப்படி நம்ம 2 வரிசை பின்னமோ அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஃபஸ்ட்டு வரிசையில் எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே அளவுக்கு அளந்து விடணும். இப்போது இதே மாதிரி இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே பின்னிருங்க. பின்னி முடிச்சுட்டு இதே மாதிரி 2வது வரிசை பின்னணும். இது சின்ன பர்ஸ் அப்படின்றதுனால பேஸில் டோட்டலாக 5 வரிசை இருந்தால் போதும். அதுக்கு மேலே பின்னோன்னாக்கா நல்லா இருக்காது. அது ஒரு பெரிய ஹேண்ட்பேக் மாதிரி மாறிடும். ஸோ 5 வரிசை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து ரைட் சைடில் மற்ற ஒயர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க. எல்லா ஒயரும் ஒரே அளவில் இருக்கணும். இப்போ பேஸ் நம்ம கம்ப்ளீட்டாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைடு வால் பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு சின்னதாக விட்டுருங்க. மேல் பக்கம் போகிற ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒயரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. மேல் பக்கம் 15 ஒயர் போகும். அதில் எதில் வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த பேஸை சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்ஸ்லேயும் நாட் போடணும். பிகினருக்காக இந்த ஒரு ரவுண்டு எப்படி கார்னர் டர்ன் பண்ணி பின்னுறதுன்னு கிளியராக சொல்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க.
இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இதுதான் கார்னர் டர்னிங். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணுறோம். இந்த பேஸில் மொத்தம் 4 கார்னர் இருக்குது இல்லையா, 4 கார்னரையும் இப்படி டர்ன் பண்ணி பின்னணும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் இன்னும் 4 நாட் போடணும். அடுத்து 2வது கார்னர் டர்ன் பண்ணணும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ இந்த இடத்துல 2வது கார்னர் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் நாட் போடுறோம் இல்லையா, இதுதான் கார்னர் டர்னிங். அந்த கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஹோல் பார்த்திங்கன்னா குட்டியாக ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கார்னர் டர்னிங், இது 2வது கார்னர் டர்னிங். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு 3வது கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த ரைட் சைடு எண்டு வரைக்கும் அப்படின்றத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாமா? ஏன்னா இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்லாம் ஸ்பீடாக பார்த்துட்டோன்னா வீடியோ நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான். ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த இடத்துல 3வது கார்னர் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இது வந்துட்டு 3வது கார்னர் டர்னிங். மூணாவது கார்னர் டர்ன் பண்ணி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த பக்கத்தில் 4 நாட் மட்டும் தான் நம்ம போடுவோம். இப்போது இந்த பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து கடைசியாக 4வது கார்னர் டர்ன் பண்ணுறேன். பிகினருக்காக இந்த கார்னர் டர்னிங்கை ஃபுல்லாக காமிக்கலாமேன்னு இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ஈஸியான ஸ்ட்ரிப்பு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடுறத மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரில் வந்து முடிக்கணும். அப்புறம் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். கார்னர் டர்ன் பண்ணி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்து ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், அப்படியே மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் அளவுக்கு இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். போட்டாச்சா? ஃபஸ்ட்டு வந்துட்டு மேல் பக்கம் போகிற அந்த ஒயரை பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயரை அப்படியே வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம லேடர் நாட் போட்டோம் இல்லையா, ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்.
எப்போவுமே நீங்கள் எந்த மாடல் கூட போட்டாலும் சரி, எந்த ஒயரில் நீங்கள் லேடர் நாட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் தான் 2வது ரவுண்டு, அதாவது அடுத்த ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணி நாட் போட்டோம் இல்லையா, இது வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடிச்ச நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஹைட் நம்ம எத்தனை ரவுண்டு பின்னுறோமோ அத்தனை ரவுண்ட்லேயும் லேடர் நாட் கண்டிப்பாக போடணும். இந்த பர்ஸில் மொத்தம் 8 ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். ஸோ 8 ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். இந்த 2வது ரவுண்டில் ஒரு 6 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நீங்களே பின்னிட்டு வந்துடுங்க. இன்னொரு முறை லேடர் நாட் போட்டுட்டு அடுத்து 3வது ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு முறை சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் அடுத்த ரவுண்ட்ஸை நீங்கள் பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரலாம். இப்போது 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த 2வது ரவுண்டில் லேடர் நாட் போட போகிறேன். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். செகண்ட் ஸ்டெப், ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்த மாதிரி மடிக்கணும். இப்படி கீழே வந்துட்டு மடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா லேடர் நாட் போட முடியாது. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்த மாதிரி மடிங்க. மடித்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த ஃபஸ்ட்டு ஒயரை லூஸ் பண்ணோம் இல்லையா, 1 இன்ச் லூப், அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். அடுத்து ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள். லேடர் நாட் கண்டிப்பாக வந்துடும். லேடர் நாட் போட்டால் தான் அந்த ஒயர் குடைகள் ஆகட்டும், பர்ஸ் ஆகட்டும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. இந்த ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துடுங்க. எந்த ஒயரில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் தான் 3வது ரவுண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். லேடர் நாட் போட்ட அதே ஒயர்லேயே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. லேடர் நாட் எதில் போட்டோமோ அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஒயரில் தான் நாட் போடணும். அதே ஒயரில் நாட் போட்டிங்கன்னா வராது. ஓகேவா? இப்போது இதில் தான் நம்ம லேடர் நாட் போட்டோம். ஸோ ரன்னிங் ஒயரை அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற ஒயரில் வந்துட்டு எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் அடுத்த ரவுண்டு பின்னணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதே மாதிரி 3வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். இப்போ 3வது ரவுண்டில் ஃபஸ்ட்டு நாட் போட்டிருக்கேன் இல்லையா, அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறம் 3வது ரவுண்டில் லேடர் நாட் போடணும். அதுக்கப்புறம் 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு, 4வது ரவுண்டுக்கு மேலே 5வது ரவுண்டுன்னு மொத்தம் 8 ரவுண்டு பின்னணும். நம்ம 4 அடி ஒயர் தான் இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு எடுத்திருக்கோம். ஸோ 8 ரவுண்டு தான் நம்மளால் பின்ன முடியும். இதே மாதிரி இந்த பர்ஸ் ஃபுல்லாக 8 ரவுண்டு பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பர்ஸ் ஃபுல்லாகவே மொத்தம் 8 ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. மூடி பின்னுறதுக்கு ஒரு பக்கத்தில் ஒயர் அதிகமாக இருக்கும், இன்னொரு பக்கத்தில் அதுக்கப்புறம் சைட்லலாம் ஒயர் குட்டி குட்டியாக இருக்கும். இந்த ஒயர்ஸ் எல்லாமே நம்ம இந்த பர்ஸுக்குள்ளேயே சொருகி விடணும். ஃபஸ்ட்டு மூடி பின்னிடலாம். மூடி பின்னிட்டு அதுக்கப்புறமா ஒயர்ஸ் எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். இப்போது லேடர் நாட் போட்டு முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். இப்போ மூடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். மூடி வந்துட்டு 2 டைப்பில் நான் பின்னி காமிக்க போகிறேன். ரன்னிங் ஒயரை எடுத்து லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு லாங்காக இருக்குது இல்லையா, அந்த 15 ஒயர் மட்டும் லாங்காக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் 15 ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போ இந்த மூடி பின்னுறதை 2 டைப்பில் நான் பின்னி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கோ அந்த டைப்பில் நீங்கள் பின்னலாம். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரன்னிங் ஒயரை மடித்து ரைட்டு டு லெஃப்ட்டு, லெஃப்ட்டு டு ரைட்டு அந்த மாதிரி பின்னுற மாதிரி ஒரு மெத்தட்லேயும், இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயரை இந்த மூடியோட உள் பக்கத்தில் மறைச்சி வச்சு எப்படி பின்னுறது அப்படின்ற 2வது மெத்தட்லேயும் பின்னி காமிக்கிறேன். இந்த மாதிரி பின்னும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒயரை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒயரை சொருகி விட வேண்டிய வேலையும் நமக்கு இல்லை. மேல் பக்கம் போகிற ஒயரை மட்டும்தான் அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து நம்ம சொருகுவோம்.
இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே ரிவர்ஸில் மடித்து நம்ம ரைட்டு டு லெஃப்ட் நம்ம பின்னிட்டு போகிறோம். அதுக்காக ரன்னிங் ஒயர் ரோலோடு இருந்துச்சுன்னா நம்மளால் பின்ன முடியாது. ஏன்னா லூப்குள்ளேருந்து அந்த ரன்னிங் ஒயரை கம்ப்ளீட்டாக வெளியே எடுக்க வேண்டி வரும். ஸோ இந்த ரன்னிங் ஒயரை ஒரு 10 அடி கட் பண்ணிடலாம். மூடியில் மொத்தம் 7 வரிசை பின்ன போகிறோம். ஸோ ஒரு 10லேருந்து 12 அடி ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. ரோலோடு இருந்துச்சுன்னா நம்மளால் ரிவர்ஸில் பின்ன முடியாது. இப்போது ரிவர்ஸில் பின்னுறதுக்கு இப்போது மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை ஃபஸ்ட்டு இப்படி மடிங்க. மேல் பக்கம் போகிற ஒயரை மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை இது மேலே இப்படி சுற்றி நாட் போடணும். நார்மல் நாட் போடுற மாதிரியே தான், அவ்வளோதான். இப்போ இந்த லூப்பில் இருந்து கம்ப்ளீட்டாக இந்த ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஸோ இதுக்காக தான் ரன்னிங் ஒயரை நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. லெஃப்ட்டில் ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் இப்போ நம்ம நாட் போட்டிருக்கோம். அடுத்து லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம பின்னணும். இதே மாதிரி ரிவர்ஸில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வாங்க. ரிவர்ஸில் பின்னுறத ஒரு 5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சோன்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஏன்னா லெஃப்ட் டு ரைட் பின்னுறதை விட ரைட்டு டு லெஃப்ட் ரிவர்ஸில் பின்னுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஸ்லோவாக பின்னிக்கோங்க. இப்படி நம்ம ரிவர்ஸில் பின்னுறதுக்கும் இப்போ 2வது மெத்தடில் நான் பின்னி காமிக்க போகிறேன் இல்லையா, ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சு பின்னுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் இப்போ நம்ம பின்னுறோம் இல்லையா, இது பின்னும்போது ஒயர் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. ரன்னிங் ஒயரை இந்த மூடி ஃபுல்லாக மறைச்சி வச்சு பின்னோன்னா ஒயர் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஆனால் மூடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 மெத்தடு பின்னி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் பின்னலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ரிவர்ஸில் லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அதுக்கு அடுத்து மறுபடியும் இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே இப்படி மடித்து லெஃப்ட் டு ரைட்டு நீங்கள் பின்னிட்டு வரலாம். எப்படி மடித்து நாட் போடுறேன் பாருங்கள். இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மடித்து பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இதே மாதிரி எப்பவும் போல் லெஃப்ட் டு ரைட்டு பின்னிட்டு மறுபடியும் ரைட் சைடு அப்படியே ரிவர்ஸில் மடித்து நாட் போடணும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேவா? இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சு எப்படி பின்னுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்காக ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு நான் பின்னிட்டு போகிறேன். நான் ஏன் இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பின்னுறேன் அப்படின்னாக்கா, இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் பின்னா தான் மூடி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 வரிசை நம்ம ரிவர்ஸில் பின்னிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் ஒயரை மடித்து வச்சு பின்னோன்னா அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் பின்னியிருக்கேன். இப்போது எண்டு வரைக்கும் ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த மூடியோட உள் பக்கத்தில் இருந்து இப்படி மடித்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன். அடுத்த வரிசை பின்னும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரன்னிங் ஒயரை மூடியோட உள் பக்கத்தில் இருந்து மறைச்சி வச்சு இப்போ நம்ம பின்ன போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயர் லூஸும் இல்லாமல் டைட்டும் இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு இப்போ நான் மடிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட் போடும்போது எப்போவும் நார்மலாக போட்டுக்கோங்க. எப்போவும் எப்படி ஒரு நாட் போடுவோம் அதே மாதிரி போடணும், எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயர் லூஸாக இருக்கா இல்லை ரொம்ப டைட்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இனி அடுத்த நாட் போடலாம். இந்த உள் ஒயரோடு சேர்த்து அடுத்த நாட் இப்போ நம்ம போட போகிறோம். அது எப்படி போடணுன்னா, ரன்னிங் ஒயரை வந்துட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. எப்பவும் போல் ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை சும்மா இது மேலே சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த உள் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. அடுத்த நாட் போடுறத கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 2வது நாட் போடுறதுக்கு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கிறேன். மடிச்சுட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் சுற்றும் போது உள்ளுக்குள்ளே நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயர் அதோடு சேர்த்து வச்சு சுற்றி நாட் போடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி பின்னும்போது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் மூடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒயர் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகக்கூடாது, அந்த உள்ளுக்குள்ளே விடுற ஒயர் வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மடித்து பின்னிக்கோங்க.
நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பின்னோம் இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் பின்னிக்கலாம். இப்போ அடுத்த நாட் போடும்போது பாருங்கள், உள் ஒயரோடு சேர்த்து நாட் போடுறேன். இப்போ அடுத்த நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். கடைசி நாட் போடும்போது உள் ஒயர் நமக்கு இருக்காது. கடைசி நாட் போடும்போது நார்மலாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயர் நமக்கு அடுத்த நாட் போடும்போது மறைஞ்சிட்டு வந்துடும். ஒயரை நம்ம சொருகி விட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்து கடைசி நாட் போடுறேன் பாருங்கள். இந்த கடைசி நாட் போடும்போது எப்போவும் நார்மலாக போட்டுக்கோங்க. அந்த உள் ஒயரோடலாம் சேர்த்து போட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு நாட்டு லாஸ்ட்டு நாட்டு எப்பவும் போல் போட்டுக்கோங்க. நடுவில் இருக்கிற அந்த நாட்டை மட்டும் உள் ஒயரோட சேர்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த வரிசை பின்னுறதுக்கு மறுபடியும் ரைட் சைடு இருக்கிற ரன்னிங் ஒயரை மூடியோட உள் பக்கத்தில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயர் லூஸுமாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு நாட் வந்துட்டு நார்மலாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க, ஒயர் லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு. உள்ளே இருக்கிற ஒயர் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப டைட்டாக போட்டோன்னா மூடி வந்துட்டு சுருங்கிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த ரன்னிங் ஒயரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்பவும் போல் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். நாட் போடும்போது உள் ஒயரோடு சேர்த்து நாட் போடணும். அவ்வளோதான். இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு மொத்தம் 4 அடி ஒயர் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். சைடு வால் வந்துட்டு 8 ரவுண்டும் மூடி 7 வரிசையும் மட்டும்தான் நம்மளால் பின்ன முடியும். இதை விட பெருசாக, இதை விட ரொம்ப குட்டியாக பர்ஸ் ஹேண்ட்பேக்லாம் எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. பர்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக்குக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பேர்ட்ஸ் அண்ட் டாய்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். முதல் முறையாக நம்மளோட சேனலில் எல்லா விதமான பறவைகளையும் ரொம்ப ஈஸி மெத்தட்லேயும் தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டும் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பேர்ட்ஸ் அண்ட் டாய்ஸ் எல்லாம் உங்கள் கையால் பின்னி கொடுங்க. இப்போது மூடி வந்துட்டு 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மூடி பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்து எல்லா ஒயர்ஸையும் இந்த மூடிக்குள்ளே சொருக்கி விடணும். பர்ஸ்லேயும் இன்னும் நான் ஒயர்ஸை சொருகாமல் வச்சுருக்கேன். ஸோ எல்லா ஒயரையும் அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். பர்ஸ்லேயும் 2வது ரவுண்டில் இருந்தே சொருகிடுங்க. மூடியிலையும் 2வது வரிசையில் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் மடித்து சொருகி விடுங்க. ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் சொருகி விட்டுருங்க. ரொம்ப எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் திக் ஒயர் எடுக்கிறீங்க அப்படின்னா 4.5 அடி ஒயர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மூடியிலையும் பர்ஸ்லேயும் இருக்கிற எல்லா குட்டி ஒயரையும் சொருகி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த பர்ஸுக்கு மேக்னெட்டிக் லாக் வச்சு இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது சைடில் பாருங்கள், இந்த கேப் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த மாதிரி கண்டிப்பாக தெரியும். இது தெரியக்கூடாது அப்படின்னா சைடில் வந்துட்டு இப்போ நான் கட்டி விட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 அடி ஒயரை எடுத்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. 4 பக்கத்தில் கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கார்னர் டேர்னிங்கில் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒயரை வச்சு கட்டி விடணும். இப்போ இதை எப்படி ஈஸியாக கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 2 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. பேஸ்லேருந்து மேலே வந்துட்டு கட்டிட்டு போகணும். கரெக்டாக கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 ரவுண்டு வந்துட்டு சுற்றணும். இப்போ 2 வரிசையை ஒன்றா வச்சு ஒயரை இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ 2 ரவுண்டு இப்போ நான் டைட்டாக சுற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. மறுபடியும் இந்த ஒயரோட கார்னரை இன்னொரு ரவுண்டு சுற்றுறேன். சுற்றிட்டு இதை அப்படியே இந்த பர்ஸோட உள் பக்கத்தில் கொண்டு போயிட்டு சொருகி விட்டுருங்க. பிரிஞ்சு வராத அளவுக்கு சொருகிருங்க.
இப்போ ஒயரை சொருகி முடிச்சாச்சு. இப்போ மீதி ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை எடுத்து இப்படி மேல் பக்கத்தில் நம்ம சுற்றி கட்டி விட்டுட்டு போகணும். நாட்லாம் எதுவும் போட வேண்டியதில்ல. அந்த கார்னர் டர்னிங்கில் 2 வரிசை இருக்கு இல்லையா, அதை ஒன்றா ப்ரெஸ் பண்ணி இப்போ 2 ரவுண்டு ஒரு ஹோல்லையும் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றணுன்னாக்கா அந்த கார்னர் மடங்காது. அது எப்படி சொல்கிறது, ஸ்கொயராக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் முதல் முறையாக நம்மளோட சேனலில் உடன் ஹேண்டில் பேஸ்கெட் 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ வந்துட்டு போட்டிருக்கோம். அந்த கட்டைப்பிடி கூடை, அந்த கட்டைப்பிடி பேக் வந்துட்டு நம்ம கடையில் வாங்கினா அந்த கட்டைப்பிடி பேக் மாதிரியே அந்த ரியல் லுக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தான் நம்ம கட்டி விட்டுருப்போம். இப்போ நல்லா சுற்றியாச்சு. நாட்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. இந்த ஒயரை அப்படியே இது பக்கத்துலேயே இருக்கிற ஹோலில் இப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு பர்ஸ்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம்தான் இந்த மாதிரி நான் கட்டி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி 4 பக்கத்துலேயும் 4 கார்னர் டர்னிங் இருக்குது இல்லையா, அந்த பக்கத்தில் இந்த மாதிரி ஒயரை வச்சு கட்டி விட்டுருங்க. அந்த கார்னர் வந்துட்டு மடங்காது, அந்த ஹோலும் நமக்கு வெளியே தெரியாது. ஓகேவா? இப்போ 4 பக்கமும் கட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது கார்னர் டர்ன் பண்ண இடத்துல 4 பக்கத்துலேயும் இந்த மாதிரி கட்டி முடிச்சாச்சு. உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ அடுத்து இதுக்கு வந்துட்டு மேக்னெட்டிக் லாக் வச்சுக்கலாம். இந்த மேக்னெட்டிக் பட்டனில் 2 பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று தின்னாக இருக்கும், இன்னொன்று திக்காக இருக்கும். திக்காக இருக்கிறத பர்ஸில் வந்துட்டு செட் பண்ணணும், தின்னாக இருக்கிறத மூடியில் செட் பண்ணணும். உங்களுக்கு மேக்னெட்டிக் லாக் எந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்படி வச்சு அதில் பின்னு மாதிரி 2 பின்னு மாதிரி இருக்கும். இதை ஆப்போசிட்டில் வளைச்சி விடணும், அவ்வளோதான். இதுக்கு வாஷரும் கொடுத்துருப்பாங்க. வாஷர் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னாக்கா விட்டுடலாம். வாஷர் போட்டோன்னா அந்த வாஷர் வந்துட்டு அந்த மூடியில் அது ரவுண்டாக தெரியும் அப்படின்றதுனால நான் எப்பவும் வந்துட்டு வாஷர் போட மாட்டேன். பர்ஸ்லேயும் ஹேண்ட்பேக்லேயும் நீங்கள் இந்த மாதிரி மேக்னெட்டிக் லாக் வைக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே போகுது அப்படின்னாக்கா தாராளமாக வாஷர் வைக்கலாம். இது மூடியில் வெளியே தெரியும் அப்படின்றதுனால நான் வாஷர் வந்துட்டு வைக்கல. இப்போது இதே மாதிரி இன்னும் 2 பட்டன் திக்காக இருக்கிற பட்டனை பர்ஸில் வந்துட்டு செட் பண்ணிடுங்க. கரெக்டாக சென்டர் பார்த்து வைக்கணும். மூடியில் எத்தனாவது வரிசையில் வச்சுருக்கீங்களோ அதே வரிசையில் தான் இந்த பர்ஸ்லேயும் வைக்கணும். ஒரு நாட் கூட தள்ளி வைக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிம்பிளாக ஒரு பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பர்ஸ் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இதை நியூ மாடல் பர்ஸாக மாற்ற போகிறோம் அப்படின்றதுனால இது வந்துட்டு பின்னி இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.